அவர் எலியாவின் தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு சவால் வந்தது எலியாவுக்கு. அவர் தேவனுடைய மனுஷன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர், ஜெப வீரர். அவருக்கு ஒரு சவால் வந்தது. பாகாலை சார்ந்தவர்கள் பலிபீடம் கட்டினார்கள். இங்கே ஒரு பலிபீடம். கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபிக்க வேண்டும். வானத்தில் அக்கினி இறக்க வேண்டும். அவர் ஜெபம் பண்ணுகின்றார். கர்த்தாவே, இவளெல்லாம் நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று சொல்லி என்னை கேட்டாலும் என்று எலியா ஜெபம் பண்ணுகின்றார். எலியாவுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் அங்கே அக்கினிமயமாய் எழுந்தருளி அந்த சவாலை முறியடிக்க கர்த்தர் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் எலியாவின் தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்களாகிய நாம் ஒருமித்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். இந்த அக்கினி இறங்குவதற்கு காரணம் அவர் ஒரு ஜெப வீரர். ஹல்லேலூயா. அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளாகி நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய், முழங்காலுத்தம் செய்கிறவர்களாய், கர்த்தருடைய பிரமாணத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறவர்களாய், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நானும் நீங்களும் காணப்படும் என்றால் வானத்தின் அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அந்த அற்புதங்களை நம்முடைய குடும்பத்தின் மக்கள் காணும் பொழுது நீங்க எவ்வளவுதான் சுவிசேஷம் சொல்லுங்க, அங்க மண்டையிலே ஏறாது. ஆனா அவங்களுக்கு ஒரு உயிர் ஊசலாடுகிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் நீங்க போய் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் இங்கே அற்புதம் செய்து மருத்துவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு விடுதலை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? நிச்சயமா இது கடவுள் செய்த காரியம், நீ அந்த நேரத்தில் வந்ததுனால அந்த கடவுள் எனக்கு விடுதலை கொடுத்தான்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நானும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். ஹல்லேலூயா. இந்த சவால்களை மேற்கொள்வதற்கான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்சத்தில் இருந்து நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இயேசுவா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. மந்திரம், சூனியம், செய்வனை கட்டுங்கள், செய்வனை கட்டுங்கள். இயேசு உடைத்தறிவார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே